ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பிக் பாஸ் வரலாற்றிலே எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. தரமாக மாஸாக க்யூட்டாக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோட். அதாவது இன்றைக்கி எபிசோட் பாருங்கள், லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட ஸ்னாப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஒரு கேர்ள் ஒரு பாய்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதுவும் அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் இப்படி சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு அவரை பிடிக்கும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்டேயுமே பெர்மிஷன்லாம் வந்து லைவ்லேயே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே பார்க்க அவ்வளோ க்யூட்னஸாக இருக்குது. எப்பயுமே நம்ம சௌந்தர்யா பண்ணுறது வந்து க்யூட்டாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இன்றைக்கி அந்த அவங்க பண்ணது எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு மட்டும் அப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ரசிச்சு நான் அவங்கள அப்படியே ஆணும் பாய் பொழுதுன்னு பார்த்தேன் அந்த க்யூட்னஸை. அப்படி என்னதான் நடந்துச்சு, எப்படி உங்களுக்குள்ள எல்லாமே அப்படி வந்து ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம விஷ்ணு விஜய் அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில். ஸோ இவர் வந்து பிக் பாஸில் போக போகிறது வந்து முன்னாடியே அவங்களோட ஃப்ரெண்டு ஐஷ் வந்து அப்டேட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ விஷ்ணு விஜய், கான் வெயிட் ஃபார் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி அர்ச்சனாவும் நம்ம விஷ்ணுவும் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு. பட் நான் தான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு கடைசி வரைக்கும் என்னால் போட முடியல. பட் இன்றைக்கி எபிசோட்லையுமே வந்திருக்காங்க. இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் பழகிருக்காங்க வெளியில் வரைக்குமே. அந்த வேறு மாதிரி ஆஃபீஸ் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நிறைய இடத்துக்கு வெளில போகிறது, அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும், ஓகேங்களா, அவ்வளோதான். ஆனால் முதல் தடவை வந்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அங்கே விஷ்ணு விஜய்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியல. ஏன்னா வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, அந்த வீட்டில் தான் இருப்பாங்க 20 நாள். ஆனால் இவர் வெளில வந்து வரலையே அன்னைக்கே. இப்போ இவர் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம். இன்றைக்கி எப்படியும் இன்றைக்கி தான் இது வந்து நேற்று நடந்துச்சு. பட் இன்றைக்கி தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா அப்பா இவங்க அம்மா அப்பா எல்லாருமே இவர் தான் ஃபேஸ் பண்ணோம். அங்கேயுமே சொல்லுவார், உன் தம்பியில் என்ன நினைக்க போகிறனே தெரியல, அவங்கள என்ன பதில் சொல்ல போகிறனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஷ்ணு விஜய் சொல்லுவார். இந்த இடத்துல வந்து அவர் கன்ஃபர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும்போது அப்போ நீ அக்செப்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை ஐ டூ லவ் யூ, ஆனால் இங்கே வந்து மைண்டை எங்கேயுமே டைவர்ட் பண்ணாமல் நீ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி வெளில வந்து இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். விஷ்ணு விஜய் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தாங்க. லாஸ்ட் சீசன்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் 5th பேஜ் வரைக்கும் அவர் இருந்தார். லாஸ்ட் ஃபைனல் 5th பர்சன் வரைக்கும் அவர் வந்து இருந்தார் நினைக்கிறேன். நம்ம ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நம்ம சௌந்தர்யாக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம பவித்ரோட ஃப்ரெண்டை நம்ம சமந்தாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களும் நேஹாவும் போனாங்க. பாக்கியலட்சுமிலேருந்து இருக்காங்க இல்லையா, இனி அவங்களும் வந்து போயிருப்பாங்க விஷாலுக்காக. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படியும் வந்து இந்த இடத்துல விஷால் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவ்வளோ கிட்டே சொல்லிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படியாவது நான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்டேயும் சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம விஷால் வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவர் மேரி மீ அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி கொடுத்துருக்காரு. பிஸ்கட் எழுதி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன், மேக் பண்ணி எதுவும் எழுதி கொடுத்துருக்காரு. வில்லியூ மட்டும் அவங்க லிப்ஸ்டிக்கில் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் அவங்க கொண்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான பிளேட்டு. இதை எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியாமல் அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வேலையை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன். இதை அக்செப்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, அவரை நினச்சிட்டாரு நிம்மதி தான் இருந்துச்சு, பிடிக்கும் போது என்ன கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் இல்லை, நான் வந்துட்டு உனக்கும் தெரியும், ஆனால் உனக்கும் பிடிக்கும், பட் எனக்கு அக்செப்ட் இது நான் சொன்ன அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவருக்கு ஒன்றுமே சொல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் இருந்தார். ஃபைனலாக வந்து இதை கொடுத்துட்டு அப்படியே ஷாக், அது முட்டி போட்டு அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது பார்க்கும்போது அது ஃபீல் தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஐ லவ் யூ சொல்லும்போது ஐ டூ லவ் யூ அவர் கேஷுவலாக சொல்லும்போது இது நார்மலான ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சௌந்தர்யா கன்ஃபியூஷனாக ஐயோ எனக்கு தெரியல ஏன் அவ்வளோ க்யூட்டாக எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக டான்ஸ் பாட்டு சொல்லி ஆர்டர்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இவருமே ப்ரப்போஸ் பண்ணுவார். ரொம்ப அழகாக வந்து ரெண்டு பேருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாறுலேயே ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் 2 ஜோடி போயிருக்காங்க. ஒன்று வந்து ஆல்ரெடி லவ் பண்ண ஜோடிகள். இந்த சீசனில் போய் தான் ஊருக்கே அறிவிச்சாங்க. ஆல்ரெடி விஜய் டிவியில் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பிக் பாஸ் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. அந்த ஹேர்லி குயின் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வந்து நம்ம அர்ச்சனா அண்ட் நம்ம அருண். அது இல்லாமல் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக உள்ளே போயிருந்தாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. பட் அந்த மொமெண்ட் வந்து 2 பேருக்கும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இல்லையா. அதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன் வந்து அர்ச்சனா வந்தாங்க, லாஸ்ட் சீசன் விஷ்ணு வந்தார், இந்த சீசன் அருண் அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே வந்திருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கி அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்க இதெல்லாம் தப்போ விட்டாங்க, அந்த பார்க்க நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. 2 பேருமே அவங்க லைஃப்பில் ஒரு லெவலுக்கு நல்ல ஸ்டேஜில் தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருமே வந்து ஒரு நல்ல பர்சன் தான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப கேரிங்கான பர்சன். நம்ம லாஸ்ட் சீசன்லையும் பார்த்துருக்கோம். எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவ் இருக்கும், அவருக்கும் ஒரு சில நெகட்டிவ்லாம் இருந்திருக்கும். அதனால் வந்து அவர் சொல்லுவார்ல எனக்கு நிறைய நெகட்டிவ்லாம் இருந்துச்சு, அப்போ கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக பேசணும்னு சொல்லி அவருமே சொல்லுவார். பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நெகட்டிவ்லாம் வந்த மாதிரி தெரியல. பூர்ணிமா கூட சுற்றிக்கிட்டு கிடந்தார் இவர். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏதோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
பட் நல்ல பையன்தான்ப்பா. ஒரு நல்ல ப்ரப்போசல் சீன் தான் நீங்கள் பார்க்க முடிஞ்சு. நான் என்னையே மறந்து அந்த சீன்ஸ்லாம் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல விஷ்ணு விஜய் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். பிள்ளை செமையாக பயந்துட்டு தான் வெளில போவார். ஏன்னா வெளில போய் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணும். ஃபன்னாக தான் பண்ணியிருப்பார். பிக் பாஸ் நானும் வேணா இந்த 21 நாள் இங்கே இருந்துக்கிறேன், இன்னும் நீங்கள் சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம், மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour சொல்லி நான் மோட்டிவேஷன் கூட கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வெளில போகல பிக் பாஸ், வெளில போகிறதுக்கு தம்பி கம்புட்டு போய் என்ன ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்படினால வந்து அப்போல்லாம் காமெடிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் எனிவேஸ் மேனேஜ் பண்ணிட்டு வரேன் நினைக்கிறேன் ஃபேமிலியும். பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பாசிட்டிவாக தாங்க வந்து அவர் அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. எல்லாருக்குமே ஒருத்தருக்குமே நெகட்டிவே சொல்லலை. அந்த விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக விஷ்ணு விஜய் பாராட்டியே ஆகணும். ஓவராலாக இன்றைக்கி விஷ்ணு விஜய் என்ட்ரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை. ஒரு வைபாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பை பை.